கோவை சரவணம்பட்டி பகுதியில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் கவுண்டம்பாளையம் பகுதி பாஜக நிர்வாகிகள் மத்தியில் அண்ணாமலை பேசி வருகிறார். அதனை நேரலையில் பார்க்கலாம். 2019 இரண்டு தேர்தலிலும் நாம் கொடுத்திருக்கக்கூடிய வாக்குறுதி ஒன்று, வாக்குறுதிக்கு என்ன செஞ்சிருக்கோம், எப்ப செஞ்சிருக்கோம். அந்த புத்தகம் கொஞ்சம் பெரிய புத்தகமா இருக்கும், அது இ-புக்கா நம்ம கொடுத்துருவோம். ஆனால் நீங்க மக்கள்கிட்ட 2019 295 வாக்குறுதியும் 295 லைனுக்கு 295 பாயிண்ட் நம்ம வாக்குறுதி 295 நிறைவேற்றி நீங்க நிற்கிறோம். அதுவும் சாதாரணமான வாக்குறுதி இல்லைங்க. 30 ஆண்டுகளாக 50 ஆண்டுகளாக தீர்க்க முடியாத பிரச்சனையை தீர்த்திருக்கும். மக்களுடைய வாழ்வுக்கு சம்பந்தமான அமைச்சர்களை உருவாக்கி இருக்கிறோம், திட்டங்களை கொண்டு வந்திருக்கின்றோம். எல்லா விதத்திலும் அந்த வேலையை நம்ம செய்திருக்கின்றோம் சகோதரர். அதனால் நீங்க தைரியமா சொல்லுங்க, 295 வாக்குறுதியும் நிறைவேற்றிவிட்டு 2024 பாராளுமன்ற தேர்தலை மக்கள் முன்னாடி வைக்கிறாங்க. ஆனா இன்னைக்கு பாத்தீங்கன்னா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வாக்குறுதி பாருங்க. அவங்க எப்படின்னாங்க, ஒரு படத்துல இந்த சூர்யாவும் நினைக்கிறாங்க, சூர்யாவும் படத்துல இந்த ரிப்பீட் அப்படிமா பார்த்துருக்கீங்களா, இந்த ரிப்பீட் அப்படிமா. அல்லது இன்னொருத்தர் இந்த நடுவில் கொஞ்சம் பக்கத்தை காணாமல் ஒரு இதில் அவங்க மேலே போச்சா வந்துச்சா அப்படின்னு சொல்லிட்டு 10 வருஷம் பேசுவாங்க. அது மாதிரி திமுகவுடைய தேர்தல் வாக்குறுதி ஒரே வாக்குறுதி, அந்த நம்பரை மட்டும் மாற்றிக்கிட்டே இருப்பாங்க. ஒரு 10 வாக்குறுதி வச்சு, நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் 2022 சிலிண்டர் விலை 100 ரூபாய் குறைப்போம். இப்ப 2024 எங்களுடைய எம்பி வந்தால் சிலிண்டர் விலை 500 ரூபாய் குறைப்போம். அங்கேயும் காணா இங்கேயும் காணா. உதாரணத்துக்கு 2020 நாங்க ஆட்சிக்கு வந்தா பெட்ரோல் டீசல் விலைய 5 ரூபா 4 ரூபா குறைப்போம். 2024 அதே லைனை ஜஸ்ட் அந்த வார்த்தையை மாத்தி நாங்கள் ஆட்சிக்கு வந்தா 65 ரூபாய்க்கு பெட்ரோல். இவங்க என்னங்க நேரா துபாய்க்கு போய் ஒரு எண்ணெய் கிணறு வெட்டி அப்படியே வாய்க்கால கொண்டு வந்து நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய. இன்னைக்கு நான் எந்த வாக்குறுதியுமே 2019 நம்ம கொடுக்கலீங்கம்மா. பெட்ரோல் டீசல் விலை குறைப்பு, கேஸ் விலை குறைப்பு என்பது நம்முடைய வாக்குறுதியில் இல்லை 2019. ஆனால் கோவை சரவணம்பட்டியில் பாஜக நிர்வாகிகள் மத்தியில் உரையாற்றிய பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை மத்திய அரசினுடைய வாக்குறுதிகள் நிறைவேற்றப்பட்டது குறித்து மக்களிடம் எடுத்துச் செல்வது சார்ந்த சில அறிவுரைகளை கூறினார். முழு விவரங்களை பின்னர் வரும் செய்திகளில் பார்க்கலாம்.